பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரன். பதிவு நாள் 5 ஜூலை 2026. மழை நீரில் விளைந்த நாட்டு அத்தி, ஆண் அத்தி, பெண் அத்தி. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது அத்தியில ஆண் பெண் இருக்குதுங்க, புரியுதுங்களா? இது எல்லாராலையும் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. இப்போ எங்கிட்ட அத்திப்பழம் வாங்குறவங்க எல்லாருமே ஆண் பெண் முடிந்த அளவுக்கு கலந்து கொடுப்பேன். ஒரு சில டைம்ல முடியாம போயிடும், புரியுதுங்களா? அப்போ தனித்தனியாக கொடுப்பேன். ஆனால் ஆண் அத்தியும் பெண் அத்தியும் சேர்த்து சாப்பிடணும், புரியுதுங்களா? அத்தியில் ஆண் மரம் இருக்கு, தாவரத்தில் ஆண் மரம் இருக்கு, பெண் மரம் இருக்கு, புரியுதுங்களா? எல்லாத்துலேயுமே மனிதன்ல எப்படி ஆண் பெண் இருக்காங்களோ அது மாதிரி தாவரத்துலேயும் ஆண் பெண் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கங்க. இப்போ இது பாருங்க, பெண் அத்தி ஒன்று எடுத்து பாருங்க, சின்னதாக இருக்கும், புரியுதுங்களா? எப்படி சின்னதாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போ இது பாருங்க, அப்படியே கெட்ட காட்டுற பாருங்க, சின்னதாக இருக்கும். இது புரியுதுங்களா? இது பெண் அத்தி. இது பொடிசா இருக்கும், சின்னதா. இது ஆண். ஒன்னே பாருங்க, ஒன்னே ஒன்று எவ்வளோ பெருசுக்குது பாருங்க, எவ்வளோ பெருசுக்குது பார்த்தீங்களா? இது ஆண், புரியுதுங்களா? இது நாட்டு அத்தி. இந்த ரெண்டு மரமே பார்த்தீங்கன்னா 40 வருஷம் இந்த 50 வருஷம் இருக்கும். இந்த மரமும் 50 வருஷம் இருக்கும், இந்த மரமும் 50 வருஷம் இருக்கும், புரியுதுங்களா? இதில் காய் விழும்போது இதில் விழாது, இதில் விழும்போது இதில் விழாது. இந்த ரகசியங்கள்லாம் வீடியோ கண்டினியூவாக சேனலில் பார்த்துனுவாங்க, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் இப்போ அரைக்க போகிறோம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். எல்லாம் அத்தி வாங்கி சாப்பிட்டுங்கிறாங்க. 10 வருஷமா ஒரே மரத்தை சாப்பிட்டுங்கிறது, இதையே சாப்பிட்டுங்கிறது. ஒரு சிலர்னா ஆண் மரம்னா வெறும் ஆண் மரத்தையே சாப்பிட்டுங்கிறது, இந்த பெண் அத்தி சாப்பிட்றதில்ல. நீங்களே நீ தானே தெரிஞ்சுக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், புரியுதுங்களா? இது ஆண் அத்தி, இது பெண் அத்தி. இதை அரைச்சி இதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை கம்மியாக இருக்கும். ஹைபிரிட்ல இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால இப்போ எல்லாரும் என்ன போச்சு, ஹைபிரிட் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதனால இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து அரைச்சி அதில் பனங்கற்கண்டு கலந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை கொடுக்குறேன். நான் அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உடல்ல என்ன மாதிரி நன்மைகள் நடக்குது அப்படின்னா, ஹீமோகுளோபின் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரொம்ப முக்கியமானதுங்க. குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும். நார்மல் டெலிவரி நடக்கும். இது அடுத்து உயிரணுக்கள் பெருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்து சினைப்பை பலம் பெறும். கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும். மாதவிலக்கு குறைபாடெல்லாம் சரி செய்யும். படிப்படியாக ஆரோக்கியத்தை கொடுத்து சரி பண்ணும். இந்த அத்தியை அதிகம் வாங்கி சாப்பிட்றதே யாருன்னா பெண்கள் தான் அதிகம். இது பெண்களுக்காக படைக்கப்பட்டது. ஓருதழ் தாமரை ஆண்கள் அதிகமாக எடுக்கணும், பெண்கள் கம்மியாக எடுக்கணும். இப்போ அத்தியை பார்த்தோம்னா பெண்கள் அதிகமாக எடுக்கணும், ஆண்கள் கம்மியாக எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க சிகப்பணுக்கள் உடலில் பெருக்கும். ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது ஆக்சிஜன், ஹீமோகுளோபின் ரத்தத்தில் அதிகமாகிட்டாவே ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் உடலில், புரியுதுங்களா? அப்போ தான் உடம்பு பலம் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். எல்லா உயிரணுக்களும் நல்ல வீரியமாக இருக்கும். குழந்தை ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். அந்த ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும்பொழுது தான் நார்மல் டெலிவரி நடக்கும். இப்போ கன்சீவாக இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பார்க்க சொல்லுவோம். ஹீமோகுளோபின் பார்த்துட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஹீமோகுளோபின் 14, 13, 12 இருக்கணும். ஹீமோகுளோபின் 14 இருந்ததுன்னா கம்பல்சரி நார்மல், புரியுதுங்களா? 13 இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகும். இன்னும் 12 இருந்ததுன்னா இன்னும் டிலே ஆகும். இன்னும் 10 இருந்ததுன்னா இன்னும் டிலே ஆகும். 9 இருந்ததுன்னா இன்னும் டிலே ஆகும், புரியுதுங்களா? பனிக்கூடம் உடைந்து வலி கொடுக்கும், ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். ஹீமோகுளோபின் 8 இருந்ததுன்னா நார்மல் டெலிவரி நடப்பது ரொம்ப ரொம்ப சிரமம். சிசரிங் பண்ணுவாங்க. அப்போ இப்போ புரியுதுங்களா? ஹீமோகுளோபின் குறைய குறைய சிசரிங்கில் போகும். ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக நார்மல். அப்போ ஹீமோகுளோபின்னா என்னன்னா ரத்தத்தில் உள்ள வழவழப்பு தன்மை. இது புரிஞ்சுங்களா? ரத்தத்தில் உள்ள வழவழப்பு தன்மை.
இப்போ ஒரு கையில் வளையல் போடுறீங்க, வலிக்குது, கொஞ்சோண்டு சோப் போட்டிங்கன்னா, சோப் போட்டு அந்த வலையில் தள்ளி பாருங்கள், சர்றன்னு வழிக்கின்னு போயிடும். புரியுங்களா? அப்போ அந்த வழவழப்பு தன்மை என்னாச்சு, வலியை குறைச்சிடுச்சு. இப்போ பெண்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அதிகம் வலி இருக்குதுன்னா ஹீமோகுளோபின் கம்மியாகுதுன்னு அர்த்தம். இது தெரியாது, யாருக்குமே இப்போ தெரியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்காதவங்கள தெரியாதுல்ல, வலிக்குதுன்னா வலிக்கு தான் செய்யும். ஏன் அப்படின்னா ரத்தத்தில் வழவழப்பு தன்மை கம்மியாக இருக்குது. இதை புரிஞ்சுங்க. அதனால் நிறைய பேருக்கு கொடுத்து இது அது கன்சியூவ் ஆனதுன்னு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா நார்மல் டெலிவரி நடந்துடும். நார்மல் டெலிவரி நடந்த பிறகும் இதை நீங்கள் அதிகம் நாட்டு அத்தி எடுத்தால் தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். இல்லாத போது ஹைப்ரிட் எடுத்துங்க. அதுக்காக கம்பல்சரி இது கொடுக்க முடியாது. இது பத்தாது. இது முட்டி மோதுவாங்க. இது புரியுதுங்களா? இது முக்கியமாக பதப்படுத்துறது ரொம்ப சிரமம். மரத்தில் ஏறி அறுத்துலாம் கொடுக்கூடாது. மரத்துலேருந்து கீழே விழணும். புரியுதுங்களா? எப்படி கீழே வந்துக்குது பார்த்தீங்களா? இது குழந்தை பிறந்த பிறகும் ஒரு தாய் இந்த அத்தி எடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அதிகமாக கிடைக்கும். புரியுதுங்களா? தாய்ப்பால் குடிக்கும்போது தான் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போது முழுக்க இதை அதிகம் கன்சீவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாவே உடனே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒரு குழந்தை பிறக்கணும், நார்மல் டெலிவரி நடக்கணும், ஆரோக்கிய குழந்தையாக. இதை புரிஞ்சுக்கோ. அதனால் அத்தியில் இது பெண் அத்தி சின்னதாக இருக்கும் பாருங்கள், சின்னதாக இருக்கும். அப்படியே பாருங்கள் ஆணத்தி ஒன்று எவ்வளோ பெருசுக்குது பார்த்தீங்களா? நாட்டு அத்தி மழை நீரில் விளைந்தது. நாட்டு காட்டுன்னு எப்படி நாட்டு காட்டு அத்தி மழை நீரில் விளைந்தது. புரியுதுங்களா? இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. இது என்னென்னா அரைச்சி பவுட்ராக்கி கொடுப்பேன். வீடியோ கண்டினியூவாக பார்த்துன்னு வாங்கோ சேனலில். அந்த பவுடர்லாம் எப்படி கொடுக்குறேன், பனங்கற்கண்டு கலந்து எப்படி பூஸ்ட்மாக இருக்குன்னு கொடுக்குறேன். அது சாப்பிட்ற முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதில் இன்னும் எல்லாம் என்ன கலக்கணும்னு சொல்லித்தரேன். இது நன்றி, மகிழ்ச்சி, பசி உணவு, வணக்கம்.